நாளுக்காகத்தான் அநீதம் செய்தவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையிலே விரிவாளர்கள் சொல்லுவார்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தண்டிப்பதற்கு முன்னால் திருத்திக் கொள்ளணும். அல்லாஹ் நம்மை கடுமையாக கேள்வி கணக்கை கேட்பதற்கு முன்னால் திருத்துவதோடு திரும்பிக் கொள்ளவும் செய்யணும். இந்த இரண்டு பண்பும் முஸ்லிம்களிடத்தில் வாழும் நிகழ்காலத்துல வந்துருச்சுன்னா முஸ்லிம் சமூகம் தவறு செய்யாது, தவறு செய்வதற்கு துணையும் போகாது. அன்பார்ந்தவர்களே, ஏன் இந்த உலகில் நாம் யாரை எப்படி நினைத்து வாழ்கிறோமோ அப்படித்தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படும். இது நபிமொழி. இந்த உலகத்துல நீங்க யார் அதிகமா நேசிக்கிறீங்களோ, எந்த குணத்தோடு நிறைய இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த நேசித்தவரோடு எந்த குணத்தோடு வாழ்ந்தீர்களோ அந்த குணத்தோடு தான் நீங்கள் மறுமையில எழுப்பப்படுவீர்கள். இது ஹதீஸ். இது யார் யாரை நேசிக்கிறார்களோ, யார் எந்த பண்புகளோடு வாழ்கிறார்களோ அதே பண்புகளோடு மறுமையில எழுப்பப்படுவார்கள். அப்படி மறுமையில எழுப்பப்படுகின்ற பொழுது ஒரு திருடனாக, ஒரு மோசடிக்காரனாக, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவனாக, ஒரு மது குடித்த ஷாரிபுல் ஹம்ர் குடிகாரனாக, இப்படியெல்லாம் பட்டங்களோடு இல்லாமல் சாலிஹீன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் என்ற நல்ல பட்டத்தோடு அந்தஸ்தோடு நாம் எந்திரிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான சிறந்த இடம்தான் இந்த உலகம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மதாஉன் கலீல், இந்த உலகம் இருக்குது சொற்ப வாழ்க்கைன்றான், அற்ப துனியான்றான், ஒண்ணுமே இல்லைன்றான். கொசுவுடைய ரெக்கையை யாராலையும் பிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் என் பார்வையில் கொசுவுடைய ரெக்கை அதை விட மோசமானது, ரொம்ப அற்பமானதுன்றான். இவ்வளவு பெரிய உலகத்தை பார்த்து, அவ்வளவு பெரிய உலகத்துலதான் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தவறுகளுக்கு மேல் தவறுகளை செய்து கொண்டு அதை திருத்திக்கவும் பார்க்கறதில்லை, அது திருந்திக்கவும் முயற்சி செய்யறதில்லை. மனோ இச்சையை எவன் பின்பற்றுவானோ அவன் ஒருபோதும் திருந்த மாட்டான், திருத்திக் கொள்ள மாட்டான். தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக கொண்டவன், பொதுவா தெய்வம்னாலே ஒரு மரியாதை இருக்கும், தெய்வம்னா என்ன செய்யணும், வணங்கணும் அப்படின்னு. இங்க மனோ இச்சையை தெய்வமா கொண்டவன். சிகரெட் குடிக்க கூடாதுன்னு ஊர் உலகம் சொல்லுது, ஆனா இவன் மனசு குடின்னு சொல்லும். மது குடிக்க கூடாதுன்னு ஊர் உலகம் சொல்லுது, இவன் மனசு குடின்னு சொல்லும். பொம்பளை பிள்ளைகளை பார்க்காத, பொம்பளை பிள்ளைகளுக்கு போகாத, ஹராமான காரியம் பண்ணாத குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, ஆனா இவன் மனசு பொம்பளை பிள்ளை எப்படி போன்னு சொல்லும். போதைக்கு அடிமை ஆகாத, வாழ்க்கை வீணாயிரும், சுற்றுச்சூழல் எல்லாம் சொல்லுது, ஆனா இவன் மனசு செய்ய சொல்லும். இதெல்லாம் எதை காட்டுது? மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கி கொண்டதினால் அந்த மனம் சொல்வதை போன்று இவன் வாழுகிறான், மனம் போன போக்கிலே போகிறான். அன்பார்ந்தவர்களே, இப்படி மனம் போன போக்கிலே நாம் தவறுகளை உணராமல், அதை திருத்திக் கொள்ளாமல், அதிலிருந்து திருத்திக் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் எழுப்பப்படுகின்ற பொழுதும் எந்த கேடுகட்ட வாழ்க்கையோடு இந்த உலகத்துல வாழ்ந்தோமோ அதே கேடுகட்ட வாழ்க்கையோடு தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் நம்மை எழுப்புவான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், அத்தாயிபு தன்பலஹு, அத்தாயிபு மினத் தன்பி கமன் லா தன்பலஹு. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், செய்த பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து தன்னை திருத்திக் கொண்டு அதிலிருந்து திருந்திக் கொண்டு எவன் மீண்டு விட்டானோ, மீண்டு விடுகிறானோ அவன் பாவமே செய்யாதவனை போன்று என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த மதத்திலையும் எந்த ஒரு சமயத்திலையும் இப்படி ஒரு தத்துவம் கிடையாதுங்க. தப்புனா தப்பு தான், ஆனா இஸ்லாத்துல மட்டும் நீங்க செஞ்ச தவற உணர்ந்து அதை திருத்திக்கணும், அதை திருந்திக்கணும். நீங்க எப்ப முன் வந்துட்டீங்களோ, ரசூலுடைய நபி